இந்த வீடியோவில் நாங்கள் 2024 MCQ 29 பார்ப்போம். ரைட், இந்த 29வது MCQ என்ன சொல்லுதுன்னு சொன்னால், தொடக்கத்தில் முடிவிலியில் இருக்கும் 3 புள்ளியேற்றங்கள் ஒரு சமபக்க முக்கோணியின் உச்சிக்கு கொண்டு வரப்படுகின்றன. அவற்றில் இரு ஏற்றங்கள் ஒவ்வொன்றினதும் ஏற்றம் +Q ஆகும். 3 ஏற்றங்களையும் முக்கோணியின் உச்சிகளுக்கு கொண்டு வருவதற்கு மின்புலத்தின் விளைவாக செய்யப்படும் மொத்த வேலை 0 எனின் மூன்றாம் ஏற்றத்தின் பெருமானம் யாதாக இருக்க வேண்டும். சரி, என்ன நடக்குதுன்னு சொன்னா, 3 புள்ளி ஏற்றங்கள் இரு சமபக்க இதுல 3 புள்ளி ஏற்றங்களை முடிவிலிருந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு அமைப்பாக அதை வைக்கிறாங்க. இப்படி ஒரு அமைப்புல வைக்கிறாங்க. அதாவது சமபக்க முக்கோணின்னு சொல்றாங்க. நான் இதை 3 பக்கத்தையும் எக்ஸ்டெண்ட் எடுக்கிறேன். புள்ளி ஏற்றங்களை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு +Q கொண்டு வந்து ஒரு முனையிலையும் இங்கே ஒரு +Q கொண்டு வராங்க. ஆனா அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லிச்சுன்னா, எங்களுக்கு இந்த இருக்கிற Q தான் அவங்க கண்டுபிடிக்கணும். அப்ப நாங்க Q நோட் போடுறோம். இப்ப என்ன சொல்றாங்கடா, 2 +Q கொண்டு வராங்க. 3வது +Q கொண்டு வரும்போது மொத்தமா இங்க செய்யப்பட்ட வேலை 0 வருமா. அப்ப இப்ப எங்களுக்கு வேலை என்று சொன்னா என்ன, அதாவது ஒரு புள்ளி ஏற்றத்தால செய்யப்பட்ட வேலையை எப்படி நாங்க வரையறுக்கிறேன்னு சொன்னா, வேலை சமன் என்ன, ஏற்றம், அதனுடைய ஏற்றம் எவ்வளவுன்னு பார்த்துட்டு, ஏற்றம் அதனுடைய அழுத்த வித்தியாசம் முடிவிலிருந்து வருதுன்னா அதனுடைய அழுத்தமா தான் இருக்கு. ஆகவே நாங்க என்ன சொல்லலாம், Q என்று சொல்லுவோம். ஏற்றம் எவ்வளவு ஏற்றம் கொண்டு வரோம், அதனுடைய அழுத்த வித்தியாசம். அப்ப ஒவ்வொரு புள்ளியிலையும் இருக்கிற அழுத்தம், இதுல உள்ள புள்ளியில் உள்ள அழுத்தங்களை அடிப்படையா நாங்க வச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த புள்ளியில உள்ள அழுத்தம் எவ்வளவு இருக்கும், இந்த Q-ஆல, அதாவது இங்க இருக்கிற இந்த Q-ஆல இதுக்குரிய அழுத்தமும், இந்த Q-ஆல இதுக்குரிய அழுத்தமும், அதுக்கு பிறகு இதுல Q-ஆல 2 அழுத்தமும் உருவாகும். அப்ப நாங்க இதனுடைய 2க்கும் இடையில உள்ள அழுத்த வித்தியாசங்களை நாங்க எடுத்துட்டு அதுக்கு பிறகு நாங்க செய்யப்பட்ட வேலையை பார்ப்போம். அப்ப இதுக்குரிய அழுத்த வித்தியாச அடிப்படையை பார்த்தோம்னு சொன்னா, P சமன் 1/4πε இன்டு இது ரெண்டுக்குரிய செய்யப்பட்ட வேலையை மொத்தமாக நாங்க இதனுடைய அழுத்தம் என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த Q வச்சுக்கொள்ளுமே. எனிவே இந்த Q தான் நான் கொண்டு வரப்போம். ஆகவே ஒரு Q சொல்லுவோம். சரியா, Q ஓவர் இங்கே எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றோமோ நாங்க இந்த 2 தூரத்தையும் அடிப்படையா வச்சு செய்யப்பட்ட வேலையில இதை நான் X எடுக்கிறேன். சரியா, என்னண்டா இப்ப முடியிலிருந்து கொண்டு வந்த பிறகு இந்த அழுத்தத்தால இவ்வளவு அழுத்தத்தால செய்யப்படுற மொத்த வேலை தான் 0 ஆகுது. அப்ப கொண்டு வந்து வைக்கிற நேரங்கள்ல ஏற்படுற அழுத்தம், அப்ப இது 2 இப்போதைக்கு இவங்க 2 பேர்லையும் தான் அடிப்படையா வைப்போம். அப்ப இதுல உள்ள அழுத்தம் V என்றா இதுக்குரிய அமைப்பு இதா இருக்கும். அது எவ்வளவு தூரத்துல இருந்து, அப்ப இங்க இருந்து இதுக்கும் முடிய அழுத்தத்தை பார்த்தோம்னா சரி. அப்ப இதுல செய்யப்பட்ட வேலை, இதுக்குரிய செய்யப்பட்ட வேலை, அதாவது இது ரெண்டுமே வந்ததால செய்யப்பட்ட வேலை, அதுக்கப்புறம் இது ரெண்டும் செய்யப்பட்ட வேலை அடிப்படையா வச்சு பார்த்தோம்னா, அப்ப இதுக்கு என்ன எழுதலாம்னா, W சமன், ரைட், இதை நான் W-ஆவே ஆக்கிவிடுறேன். சரி, இது W சமன் Q into Q இது Q into Q நாட் 2 வரப்போகுது. சரியா, ரைட். அடுத்தது பார்ப்போம், இது வேலை தானே. அப்ப அடுத்தது பார்ப்போம், இதுக்குரிய W எவ்வளவு வரப்போகுது, 1/4πε எடுத்துட்டு, சரிதானே, இது Q, இந்த Q2 Q ஸ்கொயர் எடுத்து X எழுதுறேன். சரிதானே, ரைட். இப்ப அடுத்தது இங்க நான் வேலையை பார்த்தோம்னா, இந்த வேலையில 1/4πε இன்டு Q0 இன்டு X எழுதுறேன். அப்ப இந்த 3 செய்யப்பட்ட வேலையின் தான் 0 சொல்றாங்க. இந்த 3ம் செய்யப்பட்ட வேலை தான் எங்களுக்கு என்ன வரப்போகுது, 0 வரப்போகுது. ஏதானே, இப்ப இது ரெண்டும் எங்களுக்கு பிரசன்ட் தெரியும், இவர் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. சோ ஆகவே இதை அப்படி வச்சுட்டு இருந்தாலும் இதை நாம கண்டுபிடிக்கலாம். இது 0 ஆகணும்னா ரெண்டும் இதுக்கு சாப்பிடுறதுன்னு மைனஸ் வந்தாலும் இது 0 பிளஸ் வந்துன்னா வராது. எனவே இதை செஞ்சு பார்த்துட்டு வராட்டி நாங்க அதை மைனஸுக்கு எடுக்கலாம். சரியா, ரைட். அப்ப நான் மொத்தமாக செய்யப்பட்ட வேலையெல்லாம் 0 தானே, ரைட். அப்ப அதான் அடிப்படையா வச்சுக்கொண்டு இதை W1 போடுறேன், இது W2 போடுறேன், இது W3 போடுறேன். ஆகவே W1 plus W2 plus W3 equal 0.
இதுக்காக இதில் இருக்கிற இந்த எப்சைலோன் நோட் எல்லாத்துக்குமே நாங்கள் இதுலேயே வெட்டலாம், பிரச்சனை இல்லை. அது எல்லாத்துக்கும் சமனாக இருக்கிறபடியால் W1க்காக Q நோட் எக்ஸ்ன்னு போடுறேன், நோட் W2 போடுறேன், Q நோட் எக்ஸ்ன்னு போடுறேன், 4 எப்சைலோன் Q ஸ்கொயர்டின் கீழ் எக்ஸ்ன்னு போடுறேன், அது 0. இருக்கிற இந்த எப்சைலோன் நோட்டுக்குரியாக்களை எல்லாம் வெட்டலாம், இந்த எக்ஸையும் வெட்டலாம், எக்ஸும் ஃபுல்லாக போயிடும். ஆகவே நான் என்ன செய்கிறேன், எனக்கு இது ரெண்டும் ஒரே பெருமானத்தில் இருக்கிறபடியா இது ரெண்டையுமே கூட்டலாம். அப்போ என்ன வரப்போகுது, 2 Q நோட் சக Q ஸ்கொயர்டு வரும், அது 0 மிச்சப்பணம் வரும். இப்போ எனக்கு தேவையில் இருக்கிற ஆள் யாருன்னு சொன்னால் இவர் தான் எனக்கு தேவையாக வருவார். அப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா Q நோட் வரும்போது Q ஸ்கொயர், ரைட். அப்போ நாங்கள் இது அங்கால கொண்டு போனோம்னா இது மைனஸ் வரும். அப்போ மைனஸ் Q ஸ்கொயர் இன் கீழ் 2 வரும். இப்போ இது என்ன இருக்கும், சாரி மைனஸ் Q கார்டன் வந்துட்டு தானே, ரைட். அப்போ 2 Q நோட். இப்போ Q நோட் எடுத்துட்டு நான் மைனஸ் Q ஸ்கொயர்டுங்க 2 Q எடுப்பேன். இது ரெண்டும் வெட்டுப்பட்டுண்டா எங்களுக்கு என்ன செல்லும், ரைட். Q நோட் வந்து மைனஸ் Q ஓவர் 2 வரும், மைனஸ் Q ஓவர் 2 வரும். அப்போ இது விடை வந்து எத்தனை இருக்கும், விடை 2வது விடையா இருக்கும். விடை வந்து 2வது விடையா இருக்கும். சரிதானே, ரைட். இந்த வீடியோவை வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுறா இந்த நம்பரை வாட்ஸ்அப் இருக்குது, கால் பண்ணலாம். சரியா, இதை ஷேர் பண்ணுங்க, யாராவதுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும், தெரியாத ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு யோசனை வரும்.